பருத்திப்பட்டு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆன ஒரு ஏரியா. லாஸ்ட் 6 மந்த்தில் அதோட டெவலப்மெண்ட்டை கண்கூட எல்லாரையிலையும் பார்க்க முடியும். ரொம்ப பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆன ஏரியா தான் பருத்திப்பட்டு. வி ஆர் ஸ்டாண்டிங் இன் க்ளோஸ் டு பருத்திப்பட்டு. ஸ்கூல் வந்து நம்ம காம்பவுண்டோட அட்ஜாயிண்ட். குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை, குழந்தைங்களே ஸ்கூல் போயிட்டு வந்துடுவாங்க. இன்னும் நாங்கள் வந்துட்டு மெயின் ரோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரோடே போடல, ஒர்க்கு தான் நடந்துட்டுருக்கு, சைட் ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் மோர் தென் 26 புக்கிங் மட்டும் ஆயிருக்கு, ப்ரீ புக்கிங் மட்டும். சூப்பர் மேடம், சூப்பர். வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிஸி யூடியூப் சேனல். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பிரமாதமான சைட்டில் மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோல்டன் கேட்வே நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரெசன்ட் பண்ணும் இந்த சைட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து சூப்பர்பாக வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஆவடியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பர்பாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற பருத்திப்பட்டுன்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த சைட்டை பற்றியும், இந்த உள்கட்டமைப்பு பற்றியும், போக்குவரத்துகள் பற்றியும், இதனுடைய டெவலப்மெண்ட் பற்றியும் அண்ட் அப்ரிசியேஷன் பற்றியும் நம்ம வந்து பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைட்டு இன்சார்ஜு சூப்பர் உமன் கிரேஸ் மேடம் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த சைட்டை பற்றியான டோட்டல் ரிவ்யூ வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்கள மீட் பண்ணிவிடுவோம். ஹாய் மேம். Hi sir. How are you? I am so good sir. ஓகே, சூப்பர். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம். பிரமாதமாக மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மீட் பண்ணுறோம். இப்போ உங்களை பற்றியான ஒரு இன்ட்ரோ அண்ட் கம்பெனி பற்றியான ஒரு இன்ட்ரோ கொடுங்க மேடம், ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். மைசெல்ஃப் கிரேஸ், ஐ ஆம் ஃப்ரம் நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ், ஒன் ஆஃப் த டைரக்டர். இந்த சைட்டோட இன்சார்ஜும் கூட நான் தான். நற்பவிக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில். ஆஃபீஸ் லொக்கேட்டட் இன் மதுரவாயில். வி ஹாவ் மெனி ப்ராஜெக்ட் இன் ஆல் ஓவர் சென்னை, லைக் படப்பை, திருக்கழுக்குன்றம், குடுவாஞ்சேரி. இப்போ நற்பவி ஆவடிக்கும் வந்தாச்சு. நற்பவி லான்ச் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டும் ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்கும். எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்கும். மோர் தென் 20,000 சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர். எங்ககிட்ட வர்ற கஸ்டமர்லாம் எப்படின்னா மறுபடியும் அவங்க ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணணும்னா நற்பவியை தேடி தான் வந்து பை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக குஷி பிஷி சேனல் பற்றி சொல்லியே ஆகணும். நற்பவிக்கும் குஷி பிஷி சேனலுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. நிறைய நற்பவியை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுல ஒரு மெயின் ஃபோக்கஸ்டாக குஷி பிசி சேனலை நாங்கள் வச்சுருக்கோம். அவங்களுக்கு எங்களோட பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. மக்களோட எங்களை கொண்டு போய் ஃபாஸ்ட்டாக ரீச் அவுட் பண்ணுறதுல ஐ தேங்க்ஸ் டு குஷி பிசி சேனல். மேடம், சூப்பர்பாக ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஸோ உங்களை பற்றியும், கம்பெனியை பற்றியும், குஷி பிசி சேனல் பற்றியும் வந்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இப்போ வந்து இந்த சைட்டுக்கு வர்றதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் மேடம். போக்குவரத்துகள் வந்து எப்படி இருக்குது, எந்தெந்த வழிகளில் வந்து இது உள்ளே வந்துடலாம் மேடம்? சார், ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரைம் லொக்கேஷன். பருத்திப்பட்டு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆன ஒரு ஏரியா. லாஸ்ட் 6 மந்த்தில் அதோட டெவலப்மெண்ட்டை கண்கூட எல்லாரையிலையும் பார்க்க முடியும். ரொம்ப பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆன ஏரியா தான் பருத்திப்பட்டு. வி ஆர் ஸ்டாண்டிங் இன் க்ளோஸ் டு பருத்திப்பட்டு, க்ளோஸ் டு பூந்தமல்லி, க்ளோஸ் டு பட்டாபிராம், க்ளோஸ் டு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன். மெயின் பஸார் காமராஜர் நகர் தான். காமராஜர் நகரை இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஒன் மோர் ஸ்பெஷல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு. வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடை ரீச் பண்ணிடலாம். பூந்தமல்லி ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு கரையாஞ்சாவடி மெட்ரோ. பூந்தமல்லி மெட்ரோ ஒரு 7 கிலோமீட்டரில் வந்துடும் உங்களுக்கு. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி பஸ் டிப்போ எல்லாம் ரொம்ப க்ளோஸில் தான் இருக்குது. வித்தின் 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. தென் பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன், தென் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அது இல்லாமல் உங்களுக்கு ஒன் மோர் குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வயலாநல்லூர் டு கூடுவாஞ்சேரிக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் பாயிண்டில் இருக்குது. எப்போ வேணால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஆயில் சேரி ரோடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகம் 80 feet ரோடு. வை பிகாஸ் லைக் பருத்திப்பட்டு டு பட்டாபிராம கனெக்ட் பண்ணுறது தான் இந்த மெயின் ரோடு. பூந்தமல்லி ஹை ரோட்டுக்கு அப்புறம் டெவலப்பில் இருக்கிற ஒரே ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான், பருத்திப்பட்டு டு பட்டாபிராம் ரோடு. சூப்பர், ரொம்ப அருமையான தகவல் மேடம். இப்போ வந்து போக்குவரத்து ஆக்சஸ் பாயிண்ட்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து உள்ள வந்து உள்கட்டமைப்பு அமெனிட்டிஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து அழகாக விவரிங்க மேடம். அமெனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே 2 கேட் வச்சுருக்கோம். நல்ல கிராண்டாக ஒரு ஆர்ச் கொடுக்குறோம், கோல்டன் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்ச், ஒன்றுக்கு 2 ஆக்சஸ் பாயிண்ட் கொடுக்குறோம். ரோடு பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு, சும்மா நல்லா வைடாக இருக்கும். 33 feet ரோடு, 30 feet ரோடு, 24 feet ரோடு. உள்ளுக்குள்ளே ஒரு போர் கொடுக்குறோம், 2 பார்க்கு கொடுக்குறோம். தென் அது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்டு, தென் இபி ஸ்ட்ரீட் லைட்டும் உண்டு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் உண்டு. அவென்யூ ட்ரீஸும் இருக்கு. அவென்யூ ட்ரீஸ், எஸ், அவென்யூ ட்ரீஸ் உண்டு.
தென் ஃபுல் காம்பவுண்ட் வால், உங்களுக்கு செக்யூரிட்டி உண்டு, சிசிடிவி உண்டு. ஸோ கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு. எஸ் யுவர் ரைட். சூப்பர் மேடம், சூப்பர் மேம். இப்போ வந்து மக்கள் வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இது உள்ளே வந்து எவ்வளோ பரப்பளவு இருக்குது, என்னென்ன சைஸ் இருக்குது, எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க மேடம்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு 6 ஏக்கர் இருக்கும் ஓவரால். அதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 64 பிளாட் இருக்கும். தென் ஃபேஸ் 2ல் 79 பிளாட். மொத்தம் 144 பிளாட்ஸ் அவைலபிள் ரைட் நவ். ரெண்டு பேஸும் எஸ், ரெண்டு ஃபேஸுமே சேர்த்து. சைஸ் மேடம், பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 736 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. எல்லா சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. 900, 800, 1000, 1200 அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நல்ல ஸ்கொயராக பிளாட்டை மார்க் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் மேடம். ஆல் டைரக்ஷன் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு ஆல் டைரக்ஷன் வந்து அவைலபிள் இல்லையா? சூப்பர் மேடம், சூப்பர். இப்போ நான் கேட்குறது, இந்த சைட்டு பக்கத்தில் என்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு வந்து நம்ம பள்ளி கல்லூரிகள், அண்டு வேலைவாய்ப்புக்கு பட்டாபிராம் டைட்டில் பார்க்கு, அது மாதிரி வேறு என்னென்ன இருக்குது, அண்டு பக்திக்கு வந்து கோயில்கள் வந்து என்னென்ன இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்குது, இதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் மேடம். ஆக்சுவலாக இதில் நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. இதில் மெயினாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ஸ்கூல் வந்து நம்ம காம்பவுண்டோட அட்ஜாயிண்ட். குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை, குழந்தைங்களே ஸ்கூல் போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ இங்கே வந்திருக்க இந்த ஸ்கூலோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஸ்போர்ட்ஸ்க்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. மோர் தென் 10 ஸ்கூல், டாப் லெவல் ஸ்கூல், நீங்கள் எவர்வின், வேலம்மாள் அகாடமி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஸ்கூல் இருக்கு இந்த சரௌண்டிங்ல. மகாலட்சுமி, ஏசிஎஸ், சவிதா டென்டல் காலேஜ், அதுக்கப்புறம் பனிமலர் காலேஜ். எஸ், ரொம்ப ஃபேமஸ். ஸ்கூலும் ஆச்சு, ஸ்போர்ட்ஸும் ஆச்சு, தென் டியூஷன்ஸ் எல்லாமே. உங்கள் வீட்டில் இருந்து குழந்தைங்களே போயிட்டு அவங்களே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். இப்போ கோயில்கள் என்ன மேடம் இருக்குது? கோயில் நம்ம இறங்கும் போதே ஒரு பெரிய சர்ச் இருக்கும், ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். அந்த சர்ச் பார்க்க சர்ச்சுன்னே சொல்ல மாட்டாங்க, ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம திருவேற்காடு கோயில், ஆமாம், ரொம்ப ஃபேமஸான கோயில், உங்களுக்கு தெரியும். பெரியபாளையம் கோயில், மாங்காடு ரொம்ப பக்கம். எஸ், அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நியர்பை தான். என்டர்டைன்மெண்ட் மேடம், என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2 hour டிஸ்டன்ஸில் தான் குயின்ஸ்லாண்ட் இருக்குது, 1/2 hour டிஸ்டன்ஸில் தான் விஆர் மால் இருக்குது, 1/2 hour டிஸ்டன்ஸில் தான் EVP ஃபிலிம் சிட்டி இருக்குது. வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மெயினாக த செகண்ட் டைட்டில் பார்க் லொக்கேட்டட் இன் நியர் டு அவர் சைட், தட் மீன்ஸ் பட்டாபிராம் டைட்டில் பார்க். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் 1 தான் லான்ச் ஆயிருக்கு. அதில் ஃபேஸ் 6 வரைக்கும் லான்ச் ஆகும். சர்வே பிரகாரம் ஒரு 6 லட்சம் எம்ப்ளாயிஸ் அங்கே இருக்கலாம். அப்போனா இந்த லேண்டோட அப்ரிஷியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். த ஃபஸ்ட்டு டைட்டில் பார்க் வந்து ராஜீவ்காந்தி சாலை, OMR. பருத்திப்பட்டு ஆல்மோஸ்ட் OMR மாதிரி டெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா மோர் தென் 10 அப்பார்ட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு 1000 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுன்னா நாங்கள் போட்டிருக்க இந்த லேஅவுட்டு தான் உங்களுக்கு ஆப்ஷனு. போரூர் DLF IT பார்க்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி போரூர் ரோடு வந்துட்டு எவ்வளோ பிஸியான ஒரு ரோடுன்னு. ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் அந்த ரோட்டில் உங்களால் போகவே முடியாது, ஹெவி டிராஃபிக் இருக்கும். அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா லேண்ட். ஓகே, வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லை. பூந்தமல்லியை தாண்டி திருமழிசை, இது எல்லாமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஜோன் தான். அம்பத்தூரும் இண்டஸ்ட்ரியல் ஜோன் தான். அதனால வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லை, சூப்பராக இருக்கும். ஓகே மேடம், இந்த ப்ரீமியம் கோல்டன் கேட்வே பிளாட்ஸுக்கு என்னென்ன அப்ரூவ்டுலாம் வாங்கி வச்சுருக்கீங்க மேம்? அப்ரூவ்டுன்னு பார்த்தீங்கன்னா இது கார்பரேஷன் லிமிட்டில் வர்றதுனால CMDA அப்ரூவ்டு அண்டு ரெரா அப்ரூவ்டு. டைட்டில் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், டாக்குமெண்ட்டு பக்காவாக இருக்கும். இன்னும் நாங்கள் வந்துட்டு மெயின் ரோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரோடே போடல, ஒர்க்கு தான் நடந்துட்டுருக்கு, சைட் ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் மோர் தென் 26 புக்கிங் மட்டும் ஆயிருக்கு, ப்ரீ புக்கிங் மட்டும். சூப்பர் மேடம், சூப்பர். ஓகே மேடம், இவ்வளோ அழகாக வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட சினிமா பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துன்னு போயிட்டோம். ஆனால் இப்போ ஆடியன்ஸ் எதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ சொல்கிறீங்களே, இதனுடைய ரேட்டு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு கேட்கறதுக்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் ரேட்டு சொல்லுங்கள் மேடம். பக்கத்தில் எவ்வளோ ஹை வேல்யூவில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக, குஷி பிஷி சேனலை பார்த்துட்டு வர உங்களுக்காக இதோட ரேட் வந்துட்டு ஜஸ்ட் 4500 ருபீஸ் தான். பட் பிஃபோர் லான்ச்சிங்காக நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் 4300 ருபீஸ்க்கு இந்த லேண்டை நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம். ஓ, இப்போ ப்ரீ லான்ச்சில் வந்து புக் பண்ணாங்கன்னா 4300க்கே வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ 200 ருபீஸ் வந்து மக்களுக்கு வந்து லாபம். எஸ்
Okay, madam. ஸ்பெஷலா Okay. உங்க பேரை சொல்லிட்டு சூப்பர் மேடம். உங்க சேனலை சொல்லிட்டு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆஃபர் இருக்கு, ஸ்பெஷல் gift இருக்கு. ஜஸ்ட் 4500 rupees. ஆஃப்டர் லான்ச் வந்துட்டு அதில் நெகோஷியேஷனே கிடையாது, 4500 rupees தான். இப்போ ப்ரீ புக்கிங் 4300 rupeesக்கு கொடுக்குறோம். அதோட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் கொடுக்குறோம். ஓகே மேடம். மேடம் இப்போ எல்லாம் சொன்னீங்க. இப்போ நான் வந்து ரொக்கமாக வந்து கொடுத்து வாங்க முடியாது இல்லையா? அப்போ பேங்க் லோன் எதனா கன்சிடர் பண்ணுவீங்களா? சார் கண்டிப்பாக சிஎம்டி அப்ரூவ்டில் லேண்டு கொடுக்குறோம். பேங்க் லோனு எல்லா மேஜர் பேங்க்ஸும் அப் டு 80% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் உண்டு. இதோட கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 rupees. ஓ சூப்பர் மேடம். எஸ், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சைட்டை விசிட் பண்ணணும். வித் டெசிஷன் மேக்கரோட ஃபேமிலியாக நீங்கள் வரீங்கன்னா ஃப்ரீயாக கேப் வசதி பண்ணி கொடுக்குறோம். உங்களை நாங்களே வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு பிளாட் வாங்கலான்னு வருவீங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 பிளாட்டாவது ஓன் பண்ணுங்கிற தாட் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கால் பண்ணுங்கள், உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே மேடம், சூப்பர்பாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விவரமாக வந்து புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஆடியன்ஸுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுங்க மேடம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சைட்டில் அவைலபிளாக இருப்பேன். உங்களுக்கு பிக்கப் ட்ராப் எல்லாத்தையுமே கொடுப்பேன். எல்லா சர்வீஸும் ஸ்டோர் ஸ்டெப் பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்துட்டு எந்த ப்ரோக்கரேஜும் கிடையாது. த்ரூ லேண்ட் ஓனர்கிட்ட இருந்து தான் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நான் ஒன் ஆஃப் த டைரக்டர் தான். எங்கள் மூலமாக த்ரூவாக நீங்கள் வாங்குறதுனால எங்களுக்கு எந்த ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஆஸ் பர் நாம்ஸ் பிரகாரம் 2% ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் உங்ககிட்ட வாங்குவாங்க. த்ரூ நீங்கள் லேண்ட் ஓனர்கிட்டேருந்து வாங்குறதுனால ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று காத்துட்ருக்கு. மக்களை இதுவரையும் உங்களுக்கு மேடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த குஷிபிசி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 188 வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம். எங்கே என்ன தேவையோ நீங்கள் அதிலேருந்து நீங்கள் கண்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களும் வந்து இந்த மனைகள் வாங்குறத பற்றியோ, வில்லா வாங்குறத பற்றியோ, ஃப்ளாட்ஸ் வாங்குறத பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சர்வீஸை நீங்கள் வந்து பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில், நல்ல பதிவில், நல்ல சைட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.